இன்றைக்கி மேங்கோ கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கணும். இப்போ இந்த நெய்யில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம சேமியா வறுத்துக்கலாம். இது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் திரும்ப வதக்கணும். நம்ம இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த கீயில். இப்போ சேமியா வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதை வேக வைக்கிறதுக்காண்டி பால் எடுத்துருக்கிறேன். 2 கப்பு பால் ஊற்ற போகிறேன் நான். இந்த பால்லே தான் அந்த சேமியா வேகணும். இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதிலே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதையும் ஒரு 1/4 கப் அளவு நான் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இது ரெண்டையும் நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி நான் மாம்பழம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா இனிப்பான உள்ள மாம்பழம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக குங்குமப்பூ, ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி. இப்போ இது எல்லாமே நல்லா வேகணும். இதெல்லாம் ஒன்று சேர வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை போட்டுட்டோம்னா நமக்கு சூப்பராக எம்மியான ஒரு கீர் கிடச்சிரும், நமக்கு மேங்கோ கீர். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கள்தான் பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.